ஒரு வரலாறு எழுது. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன். அதனால பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. ஆசை பாட்டு ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே விழி பொங்காதேடா வெங்கை பின் பார்க்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்த அழுத்துங்க. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளியூர்ல இருந்து திருச்சியில இருக்கீங்கன்னா ஊருக்கு போய் ஓட்டு போடணும் விட்டு அசால்ட்டா விட்டாதீங்க. இப்பவே அட்வான்ஸ் அவங்களோட டிக்கெட் புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதவி உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். 4 முனை போட்டி 40 முனை போட்டி நீங்க எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் நீங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு இன்னொன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்தின ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகம் முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி, இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆனா என்னடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன், தனியா கண்டிஷன் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்றும் பலர்னாலேயோ இல்ல எந்த கொண்டாட்ட சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த, அதுதான் சொல்ல வந்த. தமிழ் பொங்காமலே விழி தூங்காதேடா இந்த வெங்கை பின் பார்க்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீயாள நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தானா நீங்க எட்டை தாண்டி பேரு. நல்ல போது ஸ்டேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்லா வந்த பாட நீ விசில கடி ஓட்ட. அடி 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 வராதே, புள்ளி அடிக்க வராதே.
உங்க விஜய் நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? விசில் அடிக்க ரெடியா?